இது நம்ம ஃபேமிலி. மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வு கோலாகலமாக நடந்தேறியது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம். மீனாட்சி அம்மன் கோவிலில் குவிந்த 1,00,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள். விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள், பக்தர்களுக்கு கூடுதல் வசதிகள். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணத்தை முன்னிட்டு 1,00,000க்கும் மேற்பட்டோருக்கு கமகமக்கும் கல்யாண விருந்து. ஆன்லைனிலும் நேரிலும் திருமண மொய் அளிக்க ஏற்பாடு. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணத்தின் போது புது திருமாங்கல்யம் மாற்றிக்கொண்ட பெண்கள். திருக்கல்யாணத்தின் போது தாலிக்கயிறு மாற்றிக்கொண்டால் நன்மை உண்டாகும் என்பது நம்பிக்கை. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண நிகழ்வில் அமைச்சர்கள் சேகர் பாபு, மூர்த்தி, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பங்கேற்பு. ஆட்சியர் சங்கீதா, நீதிபதிகள் உள்ளிட்ட முக்கியஸ்தர்களும் கலந்து கொண்டனர். சித்திரை திருவிழாவை முன்னிட்டு இன்று அழகர் கோவிலிலிருந்து மதுரை புறப்படுகிறார் கள்ளழகர். நாளை மறுநாள் வைகை ஆற்றில் எழுந்தருள்கிறார். அமேதி தொகுதியில் தோற்றது போல் வயநாடு தொகுதியிலும் ராகுல் காந்தி தோற்பார். பிரதமர் மோடி ஆருடம். பாஜக 150 இடங்களை கூட தாண்டாது என ராகுல் காந்தி கணிப்பு. தமிழகத்தில் மறு வாக்குப்பதிவு நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தந்தி டிவிக்கு பிரத்யேக தகவல். மணிப்பூர் மக்களவை தொகுதிகளில் உள்ள 11 வாக்குச்சாவடிகளில் 22ஆம் தேதி மறு வாக்குப்பதிவு. குறிப்பிட்ட சில வாக்குச்சாவடிகளில் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்ட நிலையில் தேர்தல் ஆணையம் உத்தரவு. திருச்சியில் சமையல்காரரை அரிவாளால் வெட்டி பணம் பறித்த கும்பலால் பரபரப்பு. தடுக்க முயன்ற போக்குவரத்து காவலர்கள் 2 பேருக்கு அரிவாள் வெட்டு. சென்னை கண்ணகி நகரில் போலீசாரை தாக்கிவிட்டு தப்பிய கஞ்சா வியாபாரி. காயமடைந்த 2 காவலர்கள் மருத்துவமனையில் அனுமதி. ஒலிம்பிக் போட்டிக்கு இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் தகுதி. ஆசிய ஒலிம்பிக் தகுதி சுற்றில் 3 போட்டிகளில் வென்றதால் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி என அறிவிப்பு. ஐபிஎல் 35வது லீக் ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி 67 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி. 267 ரன்கள் இலக்கை துரத்திய டெல்லி அணி 199 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இன்று பிற்பகல் நடைபெறும் லீக் போட்டியில் பெங்களூரு கொல்கத்தா அணிகள் மோதல். இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் பஞ்சாப் குஜராத் அணிகள் பல பரீட்சை. லக்னோவிலிருந்து சென்னை வந்த சிஎஸ்கே அணி. தோனியை கண்டவுடன் உற்சாகத்தில் குரல் எழுப்பிய ரசிகர்கள். மதுரை மேலூர் அருகே புகையிலை விற்பனை தொடர்பாக முன்விரோதம். நாட்டு வெடிகுண்டு வீசி கொலை செய்ய முயற்சி. கிராம மக்கள் ஒன்று கூடியதால் தப்பிய 2 உயிர். 3 பேரை பிடித்து போலீசார் விசாரணை. தமிழ்நாட்டின் வாக்காளர்கள் அரசின் மீது நம்பிக்கை இழந்துவிட்டனர். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிக்கை. அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி.